ஐயா நமச்சிவாய வாழ்கன்னு வாழ்த்துறாரு. ஆமாங்கய்யா. எதுக்கு இருந்தாலும் யார் அந்த நமச்சிவாயம் கேட்கறது? நாதன் அப்படின்னு. இந்த நாதன் எங்க இருக்காருன்னு ஒருத்தன் கேட்டிருப்பானா? அதாவது உபதேசம், சிவராணம் உபதேசம் தான் தெளிஞ்சது. இது வரைக்கும் புரியாத இருந்தது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு சிவராணம் கொடுக்குறோம், அவன் பெரிய நிலைக்கு போயிடறான். நம்ம சிவராணம் நம்ம கிட்ட வாங்கி படிச்சோம் பூரா உலகமாக தேடி ஆயிட்டு. நேற்று பேசிட்டப்ப திடீர்னு அந்த வரிகளை கொஞ்சம் கட் பண்ணி கேள்வி பதிலாம ஆற்றி பார்த்தேன். சரிங்க. ஃபர்ஸ்ட் மணிவாசர் கைலாஸ் பார்த்து நமச்சிவாயவாதன்னு சொல்றாரு. சரிங்க. அறியாமையில இந்த கைலாஸ் யார் அந்த நமச்சிவாயம் அவரையும் வாழ்த்துறீங்கன்னு கேட்கறாங்க. சரிங்க. அப்ப மாணிக்கவாச சொல்றாரு, நாதன் தலைவரா எங்க இருக்காரு உங்க தலைவர்? இப்பொழுதும் எண்ணெஞ்சில் எனக்குள்ள இல்லையா? ஐயோ உனக்குள்ளே மாயா இருக்காரு எல்லாருக்கும். இப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்க. சரி, அவர் எங்க இருக்காரு? கோகலியில இருக்காரு. கோகலின்னு இந்த உலகத்துக்கு கோகலின்னு ஒரு பேர். கடல் சூழப்பட்ட இந்த மண்டலத்துக்கு கோகலின்னு பேரு. திருப்பரந்துரை குறிப்பிட வார்த்தை கிடையாது. எல்லாரும் திருப்பரந்துரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காமெடியா திருப்பரந்துரைக்கு கோகலின்னு ஒரு பேரே கிடையாது. கோகலின்னு இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்காரு. அங்க இந்த உலகத்துல இருக்கார். இந்த உலகம் சொல்லி இருக்கிறார். அவர் எப்படி இருக்கார்? அறிவு சுடராக இருக்கிறார், இருக்கிறார். கோகலி ஆண்ட குருமனிதன் என்னுடைய குரு அவரு அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் என்ன அப்படின்னு பெருசா சொல்லிட்டாரு, கோகலி ஆண்ட குருமனிதன் கால். அப்படி அவர்கிட்ட என்னையா ஸ்பெஷலா இருக்கு? ஆகமம் ஆகி நின்று அன்னைக்கு எப்படியெல்லாம் வாழணுங்கிற ஆகமம் சூறான முழுக்க அப்படியே மடக்கி மடக்கி கேள்வி பதிலா வரிக்கு வரி கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு ஐயோ தான் மணிவாசர் இப்படி. அப்புறம் கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ் ஆகமம் ஆகினன் அன்னிப்பான் தாழ்வாழ் அப்படின்னா அவரு எல்லா இடத்துலயும் இருந்தது எப்படி பெரிய கடவுளாக முடியும்? இல்ல, கடவுளாகிறப்ப ஏற்றி எல்லாத்துலயும் வரக்குள்ள அநேகன் எங்கன் அநேகன் தேவனடி வாழ். அப்படி என்னையா இருந்தாலும் உனக்குள்ள இருக்காரு. எல்லா இடத்துலயும் உனக்கு என்னையா அதனால கிடைச்சிட்டு வாழ்கன் வாழ்க்கை. நான் ரொம்ப டென்ஷனா பரபரன்னு சிரிப்பேன். அதை கண்ட்ரோல் பண்ணிச்சு. வேகம் கெடுத்த அந்த வேந்தன் அடிவது. அது எதுக்கு நம்மளால சொல்லிக்கிட்டு இருக்க? அவரை சொல்லி அவர் போல எல்லாருக்கிட்டையும் பாரபட்சமற்ற அன்பு காட்டினால் என் பிறவி முற்று பெறும். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தம் செய்கிறார்கள் வெல்ல. சரி, அவங்க கடவுள் நினைக்காதவங்களுக்கு அருள்வாரா? கேள்வி வருமா இல்லையா? என்ன சொல்றாரு அடுத்தது? பிறப்பருக்கும் அவருக்கு நினைக்காதவங்களுக்கும் சூரியன் சந்திரன் புறத்தாறு பூங்கலர்கள் இல்ல. அவர் எல்லாருக்கும் தெரியவாரா? கரங்குவார் உள்மகிழும் கை கூப்பி உள்குள்ள ஆனந்தமா மனதுல இறைவனுடன் இருக்கிறார்னு அவரோட மனமொழிமைகளால் சந்தோஷமா கும்பிடுறாங்க. அவங்களுக்கு உள்ள இருந்து மகிழ்ச்சி தருவார். திறன்புழிவார் உண்டு. அவரை கும்பிட்டா நான் வறுமை தர்தரெல்லாம் போயிடுமா? ஞாயிற்றுக்கிழமைனா நான் 2 இட்லி கடைக்கு எல்லாருக்கும் வித்து மிச்சம் இருந்தாதான் ஜெயராஜா அவங்க அம்மா கறி குழம்பு வச்சு அவனுக்கு கொஞ்சம் சோறு கொடுக்கும். அந்த கறி குழம்பு சோறு காத்துருந்த ஜெயராஜன் வெரைட்டியா பரிமாற விட்டு எதை சாப்பிடணும்னு தெரியாது சாப்பிடறான். அப்ப சிறம்புவார் ஓங்கு விக்கும் சீரோன். நீ எவ்வளவு வறுமையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கையூப்பி தலைக்கு மேல கைக்கு பெரியாள் ஆக்கிடுவாரு. சரி, அவர் எப்படிப்பட்டவர்? ஈசன் தூய்மையானவர். ஈசனடி போற்றி. அவர் எனக்கு தந்தைக்கு ஒப்பா என்னிடத்து என்னுடைய தவறுகளை கண்டித்தும் என்னை காப்பாற்றுற போற்றி. இந்த உலக ஒளிவடிவானவர் அவர். இல்ல பரிசுத்தம் ஒளிவடிவானவர் அவர். ஈசனடி போற்றி. சிவன் அன்பொடிவானவர் அவர். சிவன் சேவடி போற்றி. யார் யார் நியாயத்தோடு அன்போடு கேட்க நாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிலையத்தே நின்ற அவருடைய அன்பில் நின்ற சிவமூர்த்தி. சரியா? அவரை எதுக்காக நீ கும்பிடுற? இந்த பிறவி அத்து போக கும்பிடுறேன். மாய பிறப்பிற்கும் மன்னனடி போச்சு. சரி, அவரை எங்க பார்த்தேங்கிறப்பதான் அந்த சீரார் பெருந்துறை
திருப்பெருந்துறையிலே நான் கண்டேன் அவரை. ம், ம். கோகலி ஆண்ட குரு வேற, இந்த 2 வார்த்தை வந்து தேவையில்லை. ஆமாங்க. ம். அப்ப திருப்பெருந்துறை கோகலி சீரார் பெருந்துறை நம் தேவனை ஆறாத இன்பம் அருள்மலை போட்டு. அப்படி அவரை கும்பிட்டு உனக்கு என்ன வந்தது? நான் நினைக்கிறப்ப நினைந்தோறும் கலந்ததும் பேசும்போது ஆனந்தத்தை தருகிறார். ம், ம், ம். அறாத இன்பம் அருள்மலை போற்றி. ம், ம். சரி, அவரை நீ எப்படி கும்புற? சிவன் அவன் சிந்தையில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டதால் எனக்குள் இருக்கும் சிவனை இந்த பிரபஞ்சத்தில் வியாபித்து இருப்பதால் ம், எனக்குள் இருக்கும் சிவன் என்பதில் இத்தனையாருக்குள்ள எல்லாரையும் வணங்குறேன். ம். சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளியதால் அவனுடைய திருவடிகளை வணங்குகிறேன். எதுக்குடா வணங்குற? அடுத்த வரியை சொல்லுவாரு. சிவனவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் சால் வணங்கி முந்தை வினை முழுதும் ஓய்கிறேன். அப்படியே வரக்குள்ள இந்த பிறவி இத்தனை பிறவிய அப்புறம் இறைவன்ட்ட முறையிட்டார். கண்ணுகளான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற் கேட்டால் எல்லார்கள் அறிந்து விண் நிறைந்த மண் நிறைந்த நிறந்த எல்லை இல்லாதானே பெருமானே நின் பெரும் சீர் நான் என்ன சொல்ல முடியும். அப்ப சாமிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறாரு. பொல்லாவினையேன் புகழுமாறு இத்தனை பிறவியெல்லாம் எடுக்கட்டுமே இறைவா என்னை காப்பாற்றணும் கதறதான் அந்த கும்புறான். நம்மளால ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு ஒரு குடும்பம் தான் கக்க இது அது நிறைய இருக்குமா ஐயா. அதெல்லாம் ஆடுரை அதெல்லாம் அருமையா விளக்கம் சொல்லுவாரு. சாமி உபதேசம் புராணத்துல மந்திர உபதேசம் எல்லாமே அதுல இருக்குது. மந்திர உபதேசம் வாழ்நிலை இறைவன் எங்கிருக்கிறான், நீ எப்படி உன்னுடைய பல்வேறு பிறவிகளின் துன்பங்களை நீ உணர்ந்தால் மட்டுமே சிவனை அடையும். ஜாலியா கும்மி ஆட்டமாட்டம் ஆடி இருக்கிற முட்டா பசங்க குருவாரெல்லாம்